இன்றைக்கி நம்ம தூத்துக்குடியில் ரொம்ப ஃபேமஸான மக்ரோன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது நான் 2 முட்டை எடுத்துருக்கிறேன். 2 முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு மட்டும் நம்ம எடுத்துக்கணும், தனியாக செப்பரேட் பண்ணிக்கணும். நான் பண்ண மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ வெள்ளைக்கரு எடுக்கிறோமோ அதே அளவு தான் சீனி, அதோட கொஞ்சம் அதிகமாக முந்திரி பருப்பு. பாருங்கள், நான் 1/2 கப் எடுத்துருக்கிறேன். இது இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதே அளவு சீனியை நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி தான் அதோட கொஞ்சம் அளவு அதிகமாக முந்திரி பருப்பு, அதையும் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெள்ளைக்கரை நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடலாம். பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் பீட் பண்ணதுக்கப்புறமே நான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி தான் பீட் பண்ணணும். நம்ம அப்போ தான் சுகர் நல்லா மெர்ஜ் ஆகும் நம்ம வெள்ளைக்கரோடு. ஸோ நம்ம இப்படி ஃபுல்லாக ஒரேடியாக கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஆட் பண்ணணும். பண்ணிவிட்டு பாருங்கள், ரொம்ப ப்ளஃபியாக வந்திருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் நம்ம பீட் பண்ணால் நமக்கு இந்த ஸ்டேஜ் நம்ம கிடச்சிரும். பாருங்கள், நம்ம கீழே விழுகலாம், அந்த மாவு அப்படியே தான் நிற்கிது. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டானது. அந்த வெள்ளைக்கரு அப்படியே நிற்கணும். இனி பீட்ரு நமக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கள், இது நம்ம கமத்துனாலுமே அது அப்படியே நிற்கும், கீழே விழாது. அதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, 1/2 கப்பு வெள்ளைக்கருக்கு 1/4 கப்பு நான் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு முந்திரி பருப்பு போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தூவி ஃபோல்டிங் மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். லைட்டாக தான் பெரட்டி எடுக்கணும், இல்லைனா அந்த மஞ்சக்கரோட பக்கம் நமக்கு நீர்த்து போயிடும். ஸோ இப்படி ஃபோல்டிங் மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நம்ம பண்ணணும். பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுச்சு. இப்போ அந்த முந்திரி பருப்பு வெள்ளைக்கரோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். பாருங்கள், இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது ஃபில் பண்ணி நம்ம பிழிஞ்சு எடுக்க வேண்டியதான். நான் இதுக்கு ஒரு டம்ளரில் ஒரு ஜிப்லாக் பேக் போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத இதில் ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம இது ரொம்ப ஈஸி, ரொம்ப நேரம் எடுக்காது நமக்கு செய்கிறதுக்கு. வேக மட்டும் தான் ரொம்ப நேரம் எடுக்கும், மற்றபடி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. பாருங்கள், நம்ம இப்போ ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த பேக்கிங் ட்ரேயில் நம்ம டேரெக்டாக நம்ம ஸ்பீஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். நம்ம மெதுவாக பண்ணாலே போதும், அந்த கோன் ஷேப் நமக்கு நல்லா கிடச்சிரும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். அவனை 100 டிகிரி செல்சியஸில் நம்ம 1.5 மணி நேரம் வேக வைக்கணும். கண்டிப்பாக 1.5 மணி நேரம் வேக வச்சா தான் நமக்கு ரெடி ஆகும். 1.5 மணி நேரம் கழித்து நம்ம வெளியில் எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக ஆகும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ. பாய்.